கஸ்டமருக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்? ஓஎஸ் ரன் ஆகுது, ஹார்ட் டிஸ்க் இருக்கு, நெட்வொர்க் இருக்கு, ரைட்? அப்புறம் அதுல ஆன்டிவைரஸ் ப்ரொடக்ஷன் செக்யூரா இருக்கு, செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கு, ஆன்டிவைரஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, ரைட்? ஓஎஸ் பேட்சிங்லாம் கரெக்டா இருக்குது. அப்ளிகேஷன் சார். அப்ளிகேஷன் என்ன அப்ளிகேஷன் பேர்? எக்ஸாம்பிள் ஜாவா, பைத்தான். அப்புறம் வேற என்ன முக்கியம்? டேலி. ஸ்பீடு ரொம்ப அதுல இருக்கக்கூடிய டேட்டா. இது ரெண்டும் தான் கஸ்டமருக்கு முக்கியம். கஸ்டமர் என்ன, ஏன்னா அவனுக்கு அதுதான் தேவை. கஸ்டமருக்கு என்ன தேவை? அப்ளிகேஷன். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, ஸ்பீடு. எனக்கு அப்ளிகேஷனே இல்லைன்னா ஸ்பீடு இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? எனக்கு டேட்டா இல்லைன்னா நீ செக்யூரிட்டி வச்சிருந்தா என்ன, வைக்கலன்னா எனக்கு டேட்டா இல்லையே. பேக்கப் வேணும், பேக்கப் சொல்லிக்கோங்க, எல்லாமே சொல்லிக்கோங்க. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் என்ன தெரியுமா கஸ்டமருக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன்? அவனுடைய அப்ளிகேஷனும் டேட்டாவும் தான். வேற எதுவுமே முக்கியம் இல்லை. ஏன்னா அவனுக்கு இந்த டேட்டா ரன் பண்றதுக்கு இந்த அப்ளிகேஷன் தேவை. இமீடியட்டா ஜாவா, அவன் அல்டிமேட்லி ஒரு விர்ச்சுவல் மிஷினா நீங்க என்ன வேணாலும் பண்ணாலும் கடைசியா என்ன பண்றீங்க? டெவலப்பர் கிட்ட கொடுத்து இல்ல இன்ஜினியர்கிட்ட கொடுத்து இன்ஸ்டால் ஜாவா பண்ணிட்டு அவன் ஒரு ப்ரோக்ராமிங்க எழுதுறான், ஒரு ஸ்கிரிப்டை எழுதுறான். கரெக்டா? ஸ்கிரிப்டோ இல்ல ப்ரோக்ராமோ, ஏதோ ஒரு அப்ளிகேஷனையோ இல்ல அவனுடைய ஃபங்க்ஷனையோ ஏதோ ஒன்று எழுதுறான். ஃபங்க்ஷன்ஸ். இதுதான் தேவை. நான் என்ன தெரியுமா புரிஞ்சுக்கிட்டேன்? ஓகே, கஸ்டமருக்கு அப்ப இதுதான் தேவை. நான் என்ன பண்றேன்? இது எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓஎஸ் கூட நான் பாத்துக்கிறேன், ஓஎஸ் உடைய பேட்ச் நான் பாத்துக்கிறேன், ஸ்பீடு, பேக்கப், செக்யூரிட்டி எல்லாம் நான் பாத்துக்கிறேன். உனக்கு அப்ளிகேஷன் தானே வேணும், இந்த ஜாவா வச்சுக்கோ அப்படின்னு ஜாவா கொடுத்துறேன். அது எப்படி ஒர்க் ஆகும்? அதுக்கு எக்ஸாம்பிள் தான் AWS லேம்டான்னு சொன்னேன். இங்கே லேம்டான்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ரைட் கிளிக் பண்ணி நியூ டேப். கஸ்டமர் உனக்கு என்னப்பா வேணும்? உனக்கு எனக்கு ஜாவா வேணும், இந்த வச்சுக்கோ, ஜாவா இருக்கு. நான் ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி ஐ கேன் கோ அண்ட் செலக்ட் ஜாவா. ஜாவால இவ்வளவு வெர்ஷன் இருக்குப்பா, லேட்டஸ்ட் வெர்ஷன், என்னால சப்போர்ட் பண்ணக்கூடிய வெர்ஷன். இதெல்லாம் இல்லாத எனக்கு வேற ஒரு வெர்ஷன் வேணும். அப்ப அது EC2 இன்ஸ்டன்ஸ்ல தான் நீங்க கிரியேட் பண்ணணும். அவங்க லேட்டஸ்ட் வெர்ஷன், அதுக்கு முன்னாடி N-1 வெர்ஷன் அவ்வளவுதான் கொடுப்பாங்க. ஸ்டேபிள் வெர்ஷனை தான் சேல் பண்ணுவாங்க. எல்லா வெர்ஷன்லாம் சேல் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. இந்த வெர்ஷனுக்கு தகுந்த மாதிரி நான் ப்ரோக்ராம் எழுதுறேன். ஜாவா, நான் நெக்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டேன். இல்ல இங்க போயிட்டு பைத்தானோட எக்ஸ்பர்ட்ஸ் இங்க 2 பேர் இருக்காங்க. என்னோட ஃபங்க்ஷன் கிரியேட் பைத்தான், அவ்வளவுதான். இப்ப நான் என்ன பண்ணலாம்? பைத்தான் எங்களுக்கு தெரியும்னா பைத்தான் கோட் எழுதலாம். ஃபங்க்ஷன் கிரியேட் ஆயிட்டு இருக்கு பாருங்க. இப்ப நான் என்ன பண்ணேன்? ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணனா, EC2 இன்ஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணனா, ஒண்ணுமே இல்ல, பைத்தான் எனக்கு வேணும், ரன் டைம். அதுதான் இங்க ரன் டைம் சொல்றேன். எனக்கு பைத்தான் தெரியும், இந்த இடத்துல பைத்தானுடைய கோட நான் டைப் பண்ணலாம். பைத்தான் ரெடி. So I just created a function as a service. Function as a service. இப்போ இது எதுல வருது? என்னோட ரன் டைம் பாருங்க. இந்த ரன் டைம் இருக்கு பாத்தீங்களா? இந்த ரன் டைமை நீங்க செலக்ட் பண்றீங்க. இந்த ரன் டைமை என்னால சேஞ்ச் பண்ண முடியும். ஐ கேன் சேஞ்ச் மை ரன் டைம். ஜாவால இருந்து பைத்தான். இந்த ரன் டைமையும் உங்களால செலக்டே பண்ண முடியாது. ஐ கேன் சே இத சாஃப்ட்வேர்னு சொல்லாம பிளாட்ஃபார்ம் as a services or I can say function as a services. எனக்கு அல்டிமேட்லி என்ன தேவை? என்னுடைய அப்ளிகேஷன் ஜாவா பைத்தான் என்ன வேணுமோ I can go and select on AWS Lambda. இது ஒரு சர்வீசஸ். EC2 அப்படிங்கிறது ஒரு சர்வீசஸ். EC2 means it's virtual machine. அவ்வளவுதான்.